Hi guys, I am from Namo Postal Academy. Namo Postal Academy la இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா Postal Manual Volume 5 Definitions la Class 1. Postal Manual Volume 5 இந்த கிளாஸ் எந்தெந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னா GDS ல இருந்து MTS எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களும் அதே போல GDS or MTS ல இருந்து Postman Mail Guard எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் இந்த கிளாஸ் போடுறேன், பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இதில் டெஃபினேஷன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. GDS டு MTSக்காகட்டும் அதே போல் GDSலேருந்து போஸ்ட்மேன் மெயில் கார்டு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து டெஃபினேஷன்ஸை பற்றி இருக்குது. அந்த டெஃபினேஷன்ஸ் மட்டுமே கொஷின்ஸாக வரும். இதில் GDS டு MTSக்கு 7 கொஷின் 14 மார்க்கும், அதே போல் GDS டு போஸ்ட்மேன் ஆர் மெயில் கார்டு எக்ஸாமுக்கு 10 கொஷினும் கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். அதாவது போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னு யாரை சொல்கிறோம்? தி எக்ஸ்பிரஷன் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் மீன்ஸ் எ பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், Chief Postmaster General, Regional Postmaster General or a Director of Postal Services and includes any other officer exercising the powers of the Principal Postmaster General, Chief Postmaster General or Regional Postmaster General. அதாவது இந்த Postal Manual Volume 5ல Postmaster Generalன்ற டெஃபினேஷன் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம Chief Postmaster General CPMGன்னு சொல்கிறோம். அவரையும் அவருக்கு மேலே சில சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்ஸ்க்குன்னு ஒரு ஹெட் இருப்பார், பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், அவரையும் ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், ஒவ்வொரு ரீஜனுக்கும் நம்ம யூஸ்வலாக அவங்கள போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னு தான் சொல்லுவோம். அந்த ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், அது இல்லாமல் டிபிஎஸ் டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் நம்ம டிபிஎஸ்னு சொல்கிறோம், அவங்களையும் இங்கே வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்ன்ற டெஃபினிஷனில் தான் கொண்டு வராங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களோட பவர் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்களோட டியூட்டியை யாரெல்லாம் டெப்யூட்டேஷன்லேருந்து செஞ்சாலும் சரி, அவங்களையும் நம்ம போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னு தான் இந்த டெஃபினேஷனில் எடுத்துகிட்டு வரோம். அடுத்ததாக ரயில்வே மெயில் சர்வீஸ். ரயில்வே மெயில் சர்வீஸ்னால் என்ன? தி எக்ஸ்பிரஷன் ரயில்வே மெயில் சர்வீஸ் மீன்ஸ் த சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ் பை ரயில், ரோட், ரிவர் அண்ட் ஏர் and for the collection and distribution of mails received from post offices by mail offices and sections. Railway mail service ni எதை சொல்கிறோம்? அதாவது சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ் பை ரயில், ரோட், ரிவர் அண்டு ஏர். அதாவது மெயிலை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிற எல்லா சர்வீஸுமே ரயில்வே மெயில் சர்வீஸ்னு தான் சொல்கிறோம். அது இல்லாமல் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கலெக்ஷன் ஆகிற மெயில் ஆஃபீஸ் செக்ஷன் மூலமாக தான் எடுத்துகிட்டு வரோம். அப்படி கொண்டு வர மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து போய் கொடுக்குற மெயில் ஆஃபீஸ் செக்ஷன் எல்லாமே நம்ம ரயில்வே மெயில் சர்வீஸ்னு தான் சொல்கிறோம். ரயில்வே மெயில் சர்வீஸை RMSன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். அடுத்ததாக சூப்பரிண்டென்ட், SP சூப்பரிண்டென்ட்னு யாரெல்லாம் சொல்கிறோம்? Superintendent of Post Offices is the chief officer in charge of Postal Division and Superintendent of RMS is the officer holding a similar position of a RMS division. அதாவது Superintendent of Post Officesன்றது ஒரு போஸ்டல் டிவிஷனோட சீஃப் ஆஃபீஸர் யாரோ அவங்க வந்து Superintendent of Post Offices. அதே போல் Superintendent of RMSன்றது யாருன்னா RMS டிவிஷனோட சீஃப் ஆஃபீஸர் யாரோ அவங்க தான் Superintendent of RMS division. A superintendent is in administrative charge of the division under his control and all officers in the division are subordinate to him. He is immediately subordinate to the head of the circle or region. அதாவது ஒரு டிவிஷன், RMS டிவிஷன் ஆகட்டும் அல்லது போஸ்டல் டிவிஷன் ஆகட்டும், அந்த டிவிஷனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா சூப்பரிண்டென்ட் SP கிட்ட தான் இருக்குது. அது இல்லாமல் அந்த டிவிஷனுக்குள்ள ஒர்க் பண்ணுற எல்லா ஆஃபீஸர்ஸும் ASP, IPPA, போஸ்ட்மேன், GDSன்னு எல்லாருமே சூப்பரிண்டென்ட் ஆஃப் த டிவிஷனுக்கு சபார்டினேட் தான், அவங்களுக்கு கீழே தான், எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான். He is immediately subordinate to the head of the circle or region.
அப்போது அதாவது மற்ற எல்லாருமே சூப்பரிண்டென்ட்க்கு சபார்டினேட். அப்போ சூப்பரிண்டென்ட் யாருக்கு சபார்டினேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரீஜன். அந்த டிவிஷனுக்கு மேலே ஹெட் ஆஃப் த ரீஜன் யாரோ அவங்களுக்கு அவங்க சபார்டினேட். அடுத்ததான் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்னால் என்ன? இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னே பார்த்த 3 டெஃபினேஷன்ஸும் ஜிடிஎஸ்லேருந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போது பார்க்குற ஹெட் ஆஃபீஸ் இந்த டெஃபினேஷன்லேருந்து தான் ஜிடிஎஸ் ஆர் எம்டிஎஸ்லேருந்து போஸ்ட்மேன் மெயில் கார்டு எக்ஸாமுக்கு படிக்கிறது. அதே போல் ஜிடிஎஸ்லேருந்து எம்டிஎஸ்க்கு படிக்கிறவங்களும் இதுக்கு மேலே வரதையும் பார்க்கணும். ஹெட் ஆஃபீஸ்னால் என்ன? A head office is the main office of a group of post offices consisting of itself and a number of small offices called sub and branch offices which have been placed under its accounts jurisdiction. அதாவது ஹெட் ஆஃபீஸ்ன்றது என்ன? ஹெட் ஆஃபீஸ்ன்றது ஒரு மெயின் ஆஃபீஸ், முக்கியமான ஆஃபீஸ் ஆஃப் ஏ குரூப் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸை கொண்டுள்ள ஒரு முக்கியமான ஆஃபீஸ். அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆஃபீஸ்லாம் இருக்கும்? கன்சிஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப், அந்த ஹெட் ஆஃபீஸும் இருக்கும். அது இல்லாமல் அண்ட் ஏ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஆஃபீஸஸ். அந்த ஹெட் ஆஃபீஸ்னால் ஹெட் ஆஃபீஸும் இருக்கும், அது இல்லாமல் சின்ன சின்ன ஆஃபீஸஸ் நிறைய இருக்கும். அந்த சின்ன சின்ன ஆஃபீஸஸ் என்னென்னு பார்த்தோம்னா சப் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ். இது வந்து ஒரு மெயின் ஆஃபீஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப், தன்னையும் சின்ன சின்ன ஆஃபீஸ், அந்த சின்ன சின்ன ஆஃபீஸ் வந்து சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸையும் கொண்டுள்ள ஆஃபீஸ் தான் ஹெட் ஆஃபீஸ். அந்த பிரான்ச் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸோட அக்கௌண்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஹெட் ஆஃபீஸ் தான் பார்த்துக்கும். It is the main office of account for itself and for all the sub and branch offices within the group, and the monetary transactions of the latter offices are incorporated in its accounts. அதாவது அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கும் சரி அது கீழே இருக்கிற சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பின்னாடி குறிப்பிட்டுள்ள சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கான மானிட்டரி நீட்ஸை எவ்வளோ அதுக்கு தேவையான கேஷை ப்ரொவைட் பண்ணுறதும் அங்கே அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதும் இந்த ஹெட் ஆஃபீஸோட ஒர்க். தி ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர். நம்ம டிவிஷனுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தோம், சூப்பரண்டன்னு பார்த்தோம். அதே போல் இந்த ஹெட் ஆஃபீஸோட ஹெட்டு வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்கிறோம். கிளாஸஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸஸ். ஹெட் ஆஃபீஸஸ்லேயும் கிளாஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸஸ் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர் சார்ஜில் இருப்பார். அவருக்கு நேம் சீஃப் போஸ்ட் மாஸ்டர். அதுவே செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே குரூப் பி கேட்டரில் இருக்கிற ஆஃபீஸர் ஹெட்டாக இருப்பார். ஹீ ரிப்போர்ட்ஸ் டு சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அவர் வந்து எஸ்எஸ்பி சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவார். இல்லை அந்த ஹெட் ஆஃபீஸர்ஸ் கீழேயே ஒரு 3 டைப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் விசாட் ஸ்டேஷன்ஸ். விசாட் அப்படின்னா என்ன? வெரி ஸ்மால் அபர்ச்சர் டெர்மினல். இம்பார்ட்டன்ட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் வெரி ஸ்மால் அபர்ச்சர் டெர்மினல் ஸ்டேஷன்ஸ். முக்கியமான ஹெட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வெரி ஸ்மால் அபர்ச்சர் டெர்மினல் ஸ்டேஷன்ஸாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அங்கே என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரம் தீஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் மணி ஆர்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் யூஸிங் விசாட் டெக்னாலஜி. அந்த விசாட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மணி ஆர்டர்ஸை வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்டட் சேட்டிலைட் மணி ஆர்டர் ESMO. These stations are working as extension counters for booking and transmission of money orders through VSAT stations. அதாவது இந்த VSAT டெக்னாலஜி மூலமாகவே ஒரு சில ஆஃபீஸஸ் தான் மணி ஆர்டர் புக் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸஸ் எல்லாம் நம்ம VSAT ஸ்டேஷன்ஸ்னு சொல்கிறோம். அதுபோல் இங்கே எக்ஸ்டெண்டட் சேட்டிலைட் மணி ஆர்டர் ஸ்டேஷன் இந்த இடத்துல இந்த ஸ்டேஷன்ஸில் எல்லாம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கவுண்டராக விசாட் டெக்னாலஜி மூலமாக விசாட் ஸ்டேஷன்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய மணி ஆர்டர்ஸை இந்த ஸ்டேஷன்ஸில் தான் புக் பண்ணுவாங்க.
ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ். ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ்னால் என்ன? This involves electronic transmission of written material from one place to another using computer terminals connected through VSAT, which can be delivered to one or more than one addressee at the receiving station. அதாவது ரிட்டன் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை நாம் கம்ப்யூட்டர் டெர்மினல்ஸ் மூலமாக VSAT மூலமாக எலக்ட்ரானிக் வடிவில் எலக்ட்ரானிக் மோடில் அவங்க கொடுக்குற ரிட்டன் மெட்டீரியலை டிரான்ஸ்மிட் பண்ணுறக்கூடிய சர்வீஸ் தான் ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ். அடுத்ததாக ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்ன? தி ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் situated at the headquarters of the head of a circle or where there are more than one such head office, the one attached to the headquarters is termed general post office. அதாவது ஒரு சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் தான் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், ஜிபிஓன்னு சொல்கிறோம். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா ஹெட் குவார்ட்டர்ஸோடைய எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அட்டாச் ஆகியிருக்கோ அதுதான் நம்ம ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறோம். அடுத்ததாக சப் ஆஃபீஸ். இப்போ நம்ம பார்த்தோம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து VSAT, அடுத்து எக்ஸ்டென்ஷன் சேட்டலைட் மணி ஆர்டர், ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ், ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் கீழே தான் வருது. இப்போது சப் ஆஃபீஸ். சப் ஆஃபீஸ்னால் என்ன? A sub office is post office subordinate to and in account with a head office and in monetary transaction are incorporated in the accounts of the latter office. Latter office நீங்கள் எதை சொல்கிறோன்னா ஹெட் ஆஃபீஸ். The officer in charge of sub office is designated as sub postmaster. சப் ஆஃபீஸ்ன்றது என்ன? சப் ஆஃபீஸ்ன்றது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். சப் ஆஃபீஸ்க்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அதனோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் சப் ஆஃபீஸ். சப் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தோம்னா சப் போஸ்ட் மாஸ்டர். அதுவே a sub office situated in a town or its suburbs where there is also a head office is termed a town sub office. அதுவே ஒரு டவுன் இருக்கிற இடத்துல சப் ஆஃபீஸ் இருக்குது அல்லது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல சப் ஆஃபீஸும் இருக்குது அப்படின்னா அந்த சப் ஆஃபீஸ்க்கு நேம் டவுன் சப் ஆஃபீஸ். அடுத்ததாக பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ்னால் என்ன? A branch office is a post office of lower status than a sub office. சப் ஆஃபீஸை விட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க சின்ன ஆஃபீஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸ். It is in direct account with a head or sub office which is termed its accounts office and its monetary transactions are incorporated in the accounts of the latter office. The officer in charge of a branch office is designated as branch postmaster. அதாவது சப் ஆஃபீஸை விட சின்ன ஆஃபீஸ் தான் பிரான்ச் ஆஃபீஸ். அது டைரெக்டாக அதனோட அக்கௌண்ட்ஸ் எங்கே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸாக இருக்கலாம் அல்லது சப் ஆஃபீஸாக இருக்கலாம், ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு இடமா இருக்கும். அப்படி எந்த இடத்துல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை தான் அது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்னு சொல்கிறோம். அதே போல் இந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கான மானிட்டரி நீட்ஸ், இங்கே பிரான்ச் ஆஃபீஸ்க்கு தேவையான பணத்தை அனுப்புகிறதும் அங்கே கலெக்ஷன் ஆகிற பணத்தை வாங்கிக்கிறதும் எந்த ஆஃபீஸோட வேலைன்னா அதனோட அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்னு நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோமோ அதோட வேலை. அந்த பிரான்ச் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தோம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், BPM. A branch office situated in a town or its suburbs where there is also a head office is termed as town branch office. அதுவே ஒரு டவுனில் இருந்தாலோ அல்லது ஹெட் ஆஃபீஸ் இருக்க அதே இடத்துல ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தாலோ அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நேம் டவுன் பிரான்ச் ஆஃபீஸ். அடுத்ததான் மெயில் பேக்ஸ். மெயில் பேக்னா என்ன? A mail bag is a bag containing unregistered and registered articles of the letter mail, with letters, postcards and book and patent packets and also unregistered parcels. The registered articles being enclosed in a registered bag. But when a registered packet bag is prescribed, heavy registered packets are dispatched inside the registered packet bag and not inside the mail bag. ஒரு மெயில் பேக்னா என்ன? அதாவது அன்ரெஜிஸ்டர்டு ப்ளஸ் ரெஜிஸ்டர்டு லெட்டர் மெயில்ஸையும் அன்ரெஜிஸ்டர்டு பார்சல்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேக் தான் மெயில் பேக். ஒருவேளை ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் எல்லாமே
ரெஜிஸ்டர்டு பேக்கில் தான் க்ளோஸ் பண்ணுவோம். அதே ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் எல்லாமேன்ற இடத்துல ரெஜிஸ்டர்டு பேக்கெட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ரெஜிஸ்டர்டு பேக்கெட் பேக் மட்டும் ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹெவி ரெஜிஸ்டர்டு பேக்கெட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர்டு பேக்கெட்டில் தான் க்ளோஸ் பண்ணணும், ரெஜிஸ்டர்டு பேக்கில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. Or heavy registered packets are dispatched inside the registered packet bag and not inside the mail bag. அப்போ அதாவது மெயில் பேக்ன்றது ரெஜிஸ்டர்ட் அண்ட் இன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயில் அண்ட் அன்ரெஜிஸ்டர்டு பார்சல்ஸ். அன்ரெஜிஸ்டர்டு பார்சலும் இருக்கும், அதில் லெட்டர் மெயில் எல்லாமே இருக்கும். ரெஜிஸ்டர்ட் இன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ரெண்டு வகையுமே இருக்கும். ஒருவேளை ரெஜிஸ்டர்டு பேக்கெட் பேக்னே தனியாக ஒரு ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்டு பேக்கெட் பேக்கை வந்துட்டு நம்ம மெயில் பேக்கில் அந்த பேக்கெட்ஸை போடக்கூடாது. ரெஜிஸ்டர்டு பேக்கெட் பேக்கில் தான் க்ளோஸ் பண்ணணும். அந்த க்ளோஸ் பண்ண பேக்கையும் மெயில் பேக்கில் போடக்கூடாது. when parcel bags are not prescribed, mail bags may also contain articles of the parcel mail. பார்சல் பேக்னு தனியாக ஒன்று க்ளோஸ் பண்ணாத சமயத்தில் மெயில் பேக்லேயே பார்சலும் க்ளோஸ் பண்ணலாம். A mail bag exchanged between a branch office and a post office other than its accounts office, mail office or section with which it is in direct communication contains all fully prepaid articles except VP and insured articles and those on which customs duty is to be realized. அதாவது ஒரு மெயில் பேக் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அதனோட அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸை தவிர வேறு ஆஃபீஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த மெயில் பேக்கில் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது விபி ஆர்டிக்கல், இன்சூர்டு ஆர்டிக்கல், கஸ்டம்ஸ் டியூட்டி கலெக்ட் பண்ண வேண்டிய ஆர்டிகல்ஸ் அந்த மெயில் பேக்கில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கான அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு வர முடியும். There are 3 kinds of mail bags. மெயில் பேக்கில் 3 வகை இருக்குது. First one, station mail bags, sorting mail bags and combined mail bags. Mail bags are due bags. அதாவது 3 வகையான மெயில் பேக்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஸ்டேஷன் மெயில் பேக்ஸ் அந்த ஆஃபீஸ்க்குரியது, சார்ட்டிங் மெயில் பேக்ஸ் அங்கே சார்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய மெயில் பேக்ஸ், அண்டு கம்பைன்டு மெயில் பேக்ஸ் மற்ற பேக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். அப்படி கம்பைன் பண்ண ஒரு மெயில் பேக் எல்லாமே கலந்த மெயில் பேக்ஸாக இருக்கும். ஸ்டேஷன் ஆர்டிக்கலும் இருக்கும், சார்ட்டிங் பண்ண வேண்டிய ஆர்டிக்கலும் இருக்கும். மெயில் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். டியூ பேக்ஸ்னால் என்ன? டெய்லி கம்பல்சரி வர வேண்டிய பேக்ஸ் வந்து டியூ பேக்ஸ். மெயில் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்சு பிட்வீன் எ கேஷ் ஆஃபீஸ் அண்ட் த சப் ஆஃபீஸ் which it finances will also contain inside the registered bag a cash bag. அதாவது ஒரு கேஷ் ஆஃபீஸ்க்கும் சப் ஆஃபீஸ்க்கும், கேஷ் ஆஃபீஸுன்றது என்ன? ஒரு ஆஃபீஸ்க்கு எந்த ஆஃபீஸ்லேருந்து கேஷ் வருமோ அதுதான் கேஷ் ஆஃபீஸ். அந்த கேஷ் ஆஃபீஸ்க்கும் சப் ஆஃபீஸ்க்கும் இடையே போகிற மெயில் பேக்கில் ரெஜிஸ்டர்டு பேக்கும் இருக்கும், கூட வந்து கேஷ் பேக்கும் இருக்கும். These mail bags are denoted in the due mail list of the cash office, of the sub office and of the offices through which they transit by a distinguishing symbol F. அப்படி கேஷ் பேக் ப்ளஸ் ரெஜிஸ்டர்ட் பேக் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மெயில் பேக் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அந்த டியூ மெயில் லிஸ்ட்டில் அந்த மெயில் பேக்குக்கு வந்து எஃப்ன்ற சிம்பிளால் காமிப்பாங்க. அப்படின்னா அதில் கேஷ்பேக் இருக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்காக. இன் எனி கேஸ் இன் விச் த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் த ஹெட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் கன்சிடர் இட் அட்வான்டேஜஸ் தட் த ரெஜிஸ்டர்ட் பேக் ஷுட் நாட் பி சென்ட் இன்சைட் த மெயில் பேக், தி ரெஜிஸ்டர்ட் பேக் மே பி ஃபார்வேர்டட் அவுட் சைட். ஒருவேளை ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஹெட் வந்து அந்த ரெஜிஸ்டர்டு பேக் வந்து மெயில் பேக் உள்ளே போகக்கூடாது, தனியாக போனால் அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறாரு, விருப்பப்பட்டார் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் பேக்கை மெயில் பேக்கில் க்ளோஸ் பண்ணாமல் தனியாகவும் அனுப்பலாம். ஆல் பேக்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் இன் த நேச்சர் ஆஃப் எல் பேக்ஸ் ஷுட் இன்வேரியபிளி பி சீல்ட். தி அரேஞ்ச்மெண்ட் வில் பி கிளியர்லி இண்டிகேட்டட் இன் த டியூ மெயில் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட். அதாவது எல் பேக், லெட்டர் பேக், நேச்சரில் என்னென்ன பேக்கெலாம் இருக்கோ எல்லா பேக்குமே கம்பல்சரி சீல் பண்ணி தான் அனுப்பணும்.
அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த டியூ மெயில் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட்ன்றதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூ மெயில் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட்னால் என்ன? ஆல்ரெடி சொன்னோம் டியூ மெயில்னால் என்ன, அதாவது டெய்லி ஒரு ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய போகக்கூடிய பேக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் டியூ மெயில். சார்ட்டிங் லிஸ்ட் அதாவது அந்த பேக்கை வந்து எங்கே அனுப்பணும், எது மூலமாக அனுப்பணுன்றதை மென்ஷன் பண்ணுறது சார்ட்டிங் லிஸ்ட். ஏர்மெயில் பேக். ஏர்மெயில் பேக்னா என்ன? A mail bag containing unregistered and registered articles to be carried by any air service under the all-up scheme is called an airmail bag. ஆல்ரெடி நம்ம POGET பார்ட் 1ல் பார்த்தோம். all-up ஸ்கீம்ன்றது என்ன? அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்ஸ்க்கு ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷனும், செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் ஏர் டிரான்ஸ்மிஷனுக்காக தனியாக ஏர் சர்சார்ஜும் கலெக்ட் பண்ணணுன்றத சொல்கிறது தான் all-up ஸ்கீம். அப்படி அந்த all-up ஸ்கீம் மூலமாக யார் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ரெஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய மெயில் பேக் தான் ஏர்மெயில் பேக். தி பேக் ஷுட் நாட் கண்டெயின் ஆர்டிகல்ஸ் நாட் இன்டெண்டட் டு பி கேரிட் பை ஏர். அதாவது அந்த பேக்கில் ஏர் மூலமாக போகக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். சர்ஃபேஸ் மூலமாக போகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுவும் ஏர்மெயில் பேக்கில் இருக்கக்கூடாது. A blue Doshity bag should ordinarily be used for closing an airmail bag. ஏர்மெயில் பேக்குக்காக ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டொஸ்தி பேக்னு சொல்கிறோம், அந்த பேக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நோட் 1ல் வந்து if on any occasion there is no article for dispatch in a particular airmail bag, a bag with nil contents need not be closed, but a suitable entry should be made in the delivery bill that no bag has been closed as there was no content. அதாவது ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எம்டி பேக்கை கட்டி அதில் நில்லுன்னு போட்டு அனுப்பலாமா? அப்படின்னா அனுப்பக்கூடாது. ஒரு வேளை அப்படி இல்லைன்ற சமயத்தில் அங்கேருந்து போகக்கூடிய மெயில் லிஸ்ட்டு டெலிவரி லிஸ்ட்டில் இப்படி ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால ஏர்மெயில் பேக் க்ளோஸ் பண்ணலைன்னு எழுதி அனுப்பணும். இஃப் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் டு பி dispatched is less than 50 and there is also no insured article or air parcel for dispatch in an airmail bag, and airmail cover of suitable size should be used instead of a bag. ஒருவேளை ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆனாலும் அதனோட கவுண்ட் பார்த்தோம்னா 50க்கும் கம்மியாக இருக்குது, அதில் எந்த விதமான இன்சூர்டு ஆர்டிக்கலும் இல்லை, ஏர் பார்சலும் இல்லை. அப்படின்ற சமயத்தில் பேக்கு க்ளோஸ் பண்ணாமல் தனியாக கவர் ஒன்று க்ளோஸ் பண்ணி அதில் லேபிள் வச்சு செக்லிஸ்ட்லலாம் எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குது என்னன்ற லிஸ்ட்டை கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிடணும். நோட் 2, when an air parcel is sent inside an airmail bag, ஒருவேளை ஏர்மெயில் பேக்கில் ஏர் பார்சல் க்ளோஸ் பண்ணியிருந்தா the label of the bag should bear the superscription CAP to indicate that it contains air parcel. ஏர் பார்சலை வந்து ஏர்மெயில் பேக்குக்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருந்தா அந்த பேக் லேபிளில் CAPன்னு நோட் பண்ணியிருக்கணும். CAP எதுக்காக நோட் பண்ணுறோன்னா ஷார்ட் ஃபார்ம், இட் கண்டெய்ன்ஸ் ஏர் பார்சல்ன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக. நோட் 3ல் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஷுட் நாட் பி என்க்ளோஸ்ட் இன் எ பேக் அன்லெஸ் தேர் நம்பர் எக்ஸிட்ஸ் 25 ஆர் தே ஆர் பல்கி ஆர் தேர் ஆர் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் டிஸ்பேட்ச். ரெஜிஸ்டர்டு பேக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னா மினிமம் 25 ஆர்டிக்கலாவது இருக்கணும், அல்லது அந்த ஆர்டிக்கல் சைஸ் வந்து கொஞ்சம் பல்காக இருக்கணும். அப்படியும் இல்லைனா அது இன்சூர்டு ஆர்டிகல்ஸை ஏதாவது இன்சூர்டு ஆர்டிக்கல் அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர்டு பேக்காக க்ளோஸ் பண்ணணும். They should be bundled and tied up crosswise along with the registered list with a suitable check slip prominently marked registered, and the bundle should be sealed with the registration seal on the knot which should come on the check slip. ஒருவேளை அப்படி 25 ஆர்டிக்கலுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பண்டிலாக கட்டி அது மேலே செக் ஸ்லிப் வச்சு உள்ள ரெஜிஸ்டர் லிஸ்ட்டை வச்சு சீல் ரெஜிஸ்ட்ரேஷன் சீல் வச்சு அனுப்பிடணும். This bundle is to be tied lengthwise and breadthwise to ensure that no article gets loose and mixed up with the unregistered article. அப்படி 25 ஆர்டிக்கலுக்கு இருக்கும்போது அந்த பண்டிலாக கட்டணும். அப்படி பண்டிலாக கட்டும்போது லென்த்வைஸ் ப்ளஸ் பிரெத்வைஸ் 2 சைட்லேயும் வச்சு கட்டணும். ஏன்னா எந்த ஆர்டிக்கலும் டிரான்ஸ்மிஷனில் தவறி விழுந்து அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் கூட கலந்துடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணும்.
This bundle may then be placed in the airmail cover of bag. ஏர்மெயில் ஆர்டிக்கல் 50 கம்மியாக இருக்கும்போது ஒரு கவர் நம்ம ஏர்மெயில் கவர் ரெடி பண்ணுவோம். அதை வந்து இந்த ரெஜிஸ்டர்டு பண்டலையும் அந்த ஏர்மெயில் கவர்லேயே போடலாம். whenever registered bags are used in enclosing registered articles for dispatch inside airmail bags, normal rules for closing registered bags should be followed. Whenever a bag is used for enclosing registered articles not exceeding 25 due to their bulk and unusual size, a remark should invariably be passed on the register list to that effect. ஒருவேளை ஒரு ரிஜிஸ்டர்டு பேக் வந்து 25 ஆர்டிக்கலுக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் அதனோட சைஸ் கொஞ்சம் பல்காக இருக்கிறதுனால அந்த ரெஜிஸ்டர்டு பேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட்டில் இப்படின்ற ரிமார்க்கை எழுதியிருக்கணும். என்னென்னா அதனோட சைஸ் வந்து பல்காக இருக்குது, அன்யூஷுவல் சைஸில் இருக்குன்றதுனால அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணோன்ற மாதிரி ரிமார்க் எழுதியிருக்கணும். The weight of an airmail bag or air transit bag should not contain 30 kg. Transit bagனா என்ன? அதாவது மற்ற பேக் எல்லாமே உள்ளே இருந்தது அப்படின்னா அதுதான் transit bag. அப்படி அனுப்பக்கூடிய அந்த ஏர்மெயில் ஏர் டிரான்சிட் பேக்கோட மேக்ஸிமம் வெயிட் 30 kg தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. டியூ மெயில்ஸ் அண்ட் அன்யூஷுவல் மெயில்ஸ் முன்னையே சொன்னோம். டியூ மெயில்னா என்ன, அன்யூஷுவல் மெயில்னா என்ன? The term due mail comprises all the bags, articles and documents which must be dispatched every day or at regular intervals. The terms unusual mail comprises parcel bags, packet bags, special bags, camp bags and any other bags not included in the due mail. Due mail na enna? அதாவது டியூ மெயில்ன்றது அந்த டெய்லி ஒரு ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய போகக்கூடிய பேக் தான் டியூ மெயில். The terms unusual mail comprises parcel bags, packet bags, special bags, camp bags and any other bags not included in the term due mail. அதாவது டெய்லி வராமல் எப்போல்லாம் இருக்கோ அப்போ மட்டும் வரக்கூடிய பேக்ஸ் வந்து அன்யூஷுவல் மெயில்னு சொல்கிறோம். அந்த அன்யூஷுவல் மெயிலில் எதுலாம் சேருது? பார்சல் பேக். பார்சல் பேக் வந்து டெய்லி க்ளோஸ் பண்ணுற கட்டாயம் கிடையாது, இருந்தால் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே போல் பேக்கெட் பேக், ஸ்பெஷல் பேக், கேம்ப் பேக் அது எல்லாமே. ஃபேஸ் அண்டு ஃபேஸிங், அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபேஸிங்கிற வேர்ட் நம்ம கேட்டிருக்கோம். எப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு லெட்டர்ஸ் மெயில் பேக் வந்துடுச்சு, அதில் இருக்கக்கூடிய ஆர்டினரி லெட்டர்ஸ்லாம் எடுத்து ஃபேஸ் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபேஸிங்கிறது என்ன? அதாவது ஃபேஸ்னால் ஒரு ஆர்டிக்கல், தி ஃபேஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் த சைட் ஆன் விச் த அட்ரஸ் இஸ் ரிட்டன். ஒரு ஆர்டிக்கலில் அட்ரஸ் எந்த பக்கம் எழுதியிருக்குமோ அதுதான் அந்த ஆர்டிக்கலோட ஃபேஸ். The terms facing means the arrangement of articles with the address side upwards and the address is turned in the same direction. அதாவது அப்போது ஃபேஸுன்றது அட்ரஸ் எந்த பக்கம் இருக்கோ அது ஃபேஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். அப்போது ஃபேஸிங்கிறது என்ன? ஃபேஸிங்கிறது என்னன்னா இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிக்கலோட ஃபேஸும் ஒரே சைடு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ஃபேஸிங். அந்த ஃபேஸிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடில் அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா டேட் ஸ்டாம்ப் ஆர்டிக்கலுக்கு அடிக்கும்போது ஃபேஸ் பக்கத்தை திருப்பி வச்சுட்டு பேக் சைடில் டேட் ஸ்டாம்ப் ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு வரலாம். ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், சார்ட்டிங் பண்ணும்போது ஃபேஸ் எல்லாம் ஒரே பக்கம் இருக்குன்னும் போது எடுத்து சார்ட்டிங் பண்ணுறவங்க ஃபேஸை வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு டக் டக் டக்குன்னு சார்ட் பண்ணலாம். அதே அந்த ஃபேஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் முன் பக்கம் பின் பக்கம்னு சார்ட் பண்ணும்போது திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்கணும், சார்ட்டிங் லேட் ஆகும். அடுத்ததாக பீட். பீட்னா என்ன? தி டெர்ம் பீட் யூஸ்ட் இன் ரிலேஷன் டு எ ஆர்எம்எஸ் செக்ஷன் மீன்ஸ் த போர்ஷன் ஆஃப் எ ரயில்வே ஆர் ஸ்டீமர் லைன் ஓவர் விச் த செக்ஷன் ஒர்க்ஸ். ஆர்எம்எஸில் பீட்னா என்ன? அதாவது ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா தான் பீட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்எம்எஸ் செக்ஷன் வந்து சென்னையிலேருந்து காட்பாடி வர ஒர்க் பண்ணுது ஒரு செக்ஷன் அப்படின்னா அந்த செக்ஷனோட பீட் வந்து சென்னை டு காட்பாடி, அதுதான் அவங்களோட பீட். அதுவே வென் யூஸ்ட் இன் ரிலேஷன் டு போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பீட்டுன்றதை ரிலேட் பண்ணும்போது இட் டினோட்ஸ் த ஏரியா வித்தின் விச் தேர் ஆர் ரெக்கார்ட் டு பெர்ஃபார்ம் த ரெஸ்பெக்டிவ் டியூட்டிஸ். ஒரு போஸ்ட்மேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரையும் டெலிவரி பார்க்குறாரோ அது அவரோட பீட். ஒரு மெயில் ஓவர்சியர்
எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரையும் இருக்க ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுறாரோ அது அவரோட பீட். அடுத்ததாக கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி பிஓ கேட் பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். கேம்ப் ஆர்டிகல்ஸ்னால் என்ன? அதாவது ஹையர் அஃபிஷியல் டூரில் இருக்கும்போது அவர்களோட டவுன் ஏரியா போடாமல் பிரசிடென்ட்ஸ் கேம்ப், பிரைம் மினிஸ்டர்ஸ் கேம்ப்னு வரக்கூடிய ஆர்டிகல் தான் கேம்ப் ஆர்டிகல்ஸ். தி எக்ஸ்பிரஷன் கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் மீன்ஸ் letters and other articles of correspondence addressed camp or with any other prescribed address without the addition of the name of any post town and intended for higher officers on tour. அதாவது அஃபிஷியல் டூரில் ஒரு ஹையர் அஃபிஷியல் இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு டவுன் ஏரியா, டெலிவரி டவுன் ஏரியா போட்டு லெட்டர் அனுப்பாமல் பிரசிடென்ட்ஸ் கேம்ப், பிரைம் மினிஸ்டர்ஸ் கேம்ப்னு அனுப்பக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ் லெட்டரோட நேம் தான் கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். அடுத்ததாக லேட் லெட்டர்ஸ் அண்ட் டூ லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்னால் என்ன, டூ லேட் லெட்டர்னால் என்ன? ஆல்ரெடி நம்ம பிஓ கேட் பார்ட் 1 பார்க்கும்போதே பார்த்தோம். லேட் லெட்டர்ஸ்க்கு வந்து அதாவது ஒரு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே லேட்டாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆர்டிக்கலுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அனுப்புவோம். அதுதான் லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் presented at the window of a post office or mail office or posted in the letterbox of a mail office after the prescribed hour for closing the mail, but within the interval allowed for posting of such letters with the prescribed late fee affixed in addition to the postage. அதாவது ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணும்போது அதுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்க டைமை தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் அந்த லேட் ஃபீ வாங்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்போம். அந்த டைமில் வராங்க அப்படின்னா அதுக்கு லேட் ஃபீ ஒட்டி அன்னைக்கே நம்ம டெஸ்பேச் பண்ணுறோம். அந்த லெட்டர்ஸ்க்கு நேம் தான் லேட் லெட்டர்ஸ். அதே டூ லேட் லெட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா அதில் வந்து போஸ்டேஜ் கம்மியாக இருக்குது, லேட் ஃபீ இல்லாமல் போஸ்டேஜை மட்டும் ஒட்டி அனுப்பிடுறாங்க, அல்லது போஸ்டேஜும் இல்லை லேட் ஃபீயும் இல்லை. அப்படின்ற சமயத்தில் அந்த ஆர்டிகளை நம்ம அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஹவர்ஸை தாண்டி எடுத்துகிட்டு வரும்போது அன்றைக்கே டெஸ்பேச் பண்ணக்கூடாது. ஏன்னா லேட் ஃபீ இருந்தால் தான் அன்னைக்கு போகிற டெஸ்பேச்சில் லேட்டாக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம அனுப்பணும். லேட் ஃபீ இல்லாத சமயத்தில் அந்த ஆர்டிகளை அப்படியே எடுத்து வச்சிடணும். டிடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டுன்னு போட்டு மார்க் பண்ணி அந்த ஆர்டிகளை எடுத்து வச்சுட்டு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் எப்போ டெஸ்பேச் பண்ணுறோமோ அந்த அடுத்த நாள் டெஸ்பேச் பண்ணக்கூடிய ஆர்டிகளோட அந்த லெட்டரை சேர்த்து அனுப்பணும். Two late letters are those posted within such interval but without having been fully prepaid with postage and late fee. அதே தான் அந்த லேட் ஃபீ ஆனால் இன்டர்வல்னு நம்ம ஒரு டைம் வச்சுருக்கோம், அந்த டைமில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் லேட் ஃபீ பே பண்ணாமல் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் தீஸ் ஆர் ஸ்டாம்ப்டு டிடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு அண்ட் டிடைன்டு டில் த நெக்ஸ்ட் டெஸ்பேச். டிடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டுன்னு மார்க் பண்ணி அடுத்த டிஸ்பேச் வரையும் நம்ம எடுத்து வச்சுருவோம் ஆஃபீஸில். அதுக்கு பேர் தான் டூ லேட் லெட்டர்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக மிஸ்சென்ட் அண்ட் மிஸ்டைரக்டட் ஆர்டிகல்ஸ். மிஸ்சென்ட் ஆர்டிக்கல்னால் என்ன, மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? A miscent article is an article which has been erroneously forwarded by an office to an office other than the office of destination or by a route other than the prescribed one. மிஸ்சென்ட் ஆர்டிக்கல்னால் அதாவது தெரியாமல் தவறுதலாக ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு பதிலாக வேறு ஆஃபீஸ்க்கு மாற்றி அனுப்பிடுவாங்க. அதுக்கு நேம் மிஸ்சென்ட் ஆர்டிக்கல். அப்போது மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல்னால் என்ன? மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல் இஸ் a vernacular article on which the incorrect destination has been written in English by the office of posting. மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல்னால் என்னன்னா அதாவது இங்கிலீஷில் எழுதும்போது தவறான டெஸ்டினேஷனை போட்டு எழுதி அனுப்பிடுறதுக்குன்னு மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல். மிஸ்சென்ட் ஆர்டிக்கல்னால் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் தெரியாமல் ஆஃபீஸ்க்கு மாற்றி சார்ட்டிங் பண்ணும்போது வேறு பின்கோடில் சார்ட்டிங் பண்ணி வந்துடுச்சுன்னா அது மிஸ்சென்ட் ஆர்டிக்கல். மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல்னால் இப்போ மதுரான்ற இடத்துல மதுரைன்னு அவங்க தப்பாக எழுதி அனுப்பிடுவாங்க, அதுக்கு நேம் மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கல். அதில் வந்து வெர்னாக்குலர் மிஸ்டேக் தான் இருக்கும். இப்போது இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் 1 நம்ம இப்போ பார்த்த கிளாஸில் இவ்வளோ தான் இன்றைக்கி பார்த்துருக்க டெஃபினேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா
எம்டிஎஸ் எக்ஸாமுக்கும் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கும் உதவும். போஸ்ட்மேன் எக்ஸாமில் இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக 10 கொஷின் இருக்குது. போஸ்ட்மேன் எக்ஸாம் படிக்க வேண்டியதே இவ்வளோ தான். எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அந்த மீதி இருக்க டெஃபினேஷன்ஸு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.